ஏமா சதீஷ் வண்டி நிக்குது, அவன் வேலைக்கு போலையா? இல்லண்ணே, அவனுக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு இன்னைக்கு லீவ் போட்டானே, வீட்டில் தான் இருக்கான். டேய் சதீஷே, ஏண்டா நாளை பின்ன உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா முக்கியமான நேரத்துல நீ வாட்டுக்கு இப்படிதான் டயர்டா இருக்குன்னு சொல்லி தூங்கிட்டீங்கன்னா என்னடா செய்யுது? போங்கண்ணே. இது உன்னையெல்லாம் நம்ம 60 வயசு மாமார் கிழங்கு மாதிரி உட்காந்துருக்காருல, அவர்கிட்ட போய் உங்க 2 பேரும் ட்ரைனிங் விட்டாதான் சரிப்பட்டு வருவீங்க. ஏன்னா அவர்லாம் அந்த காலத்துல அப்படி நல்லா ஊட்டமா சாப்பிட்டுருப்பாரு, அதனால அப்படி இருக்காரு. நாங்க என்ன அந்த மாதிரியா சாப்பிடுறோம்? அவர் ஒன்றும் அந்த காலத்துல சாப்பிட்ட சாப்பாடால இப்படி இல்ல, இந்த காலத்துல அவர் அப்படித்தான் சாப்பிடுறாரு. இந்தா இது குடி, கேட்டில நீ குடி, குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்குனே. ஆமாண்ணே, நல்லா இருக்குண்ணே. நல்லா இருக்கா? என்னதுண்ணே இது? டெய்லி காலையில ஒரு ஸ்பூனு, ஒரு சாயங்காலம் ஒரு ஸ்பூனு, ஒரு நாளைக்கு ஒரு 2 ஸ்பூனு இதை நம்ம குடிச்சுக்கிட்டோம், இதை நம்ம சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாலே நமக்கு இம்யூன் பவர் இருக்குல்ல, அதெல்லாம் பயங்கர ஜாஸ்தியாயிரும், நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் அதிகரிக்கும். அதே மாதிரி கட் ஹெல்த்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, நம்ம அந்த குடலை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிட்டாதான் மொத்த உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். குடல் தான் மனிதனுடைய 2வது மூளை, செகண்ட் பிரெயின்னே சொல்றாங்க. அந்த கட் ஹெல்த்துக்கு இது பயங்கர நல்லது. முக்கியமா உனக்கு தான் எனர்ஜியை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும், எப்பவுமே எனர்ஜியா இருக்கலாம். அந்த மாதிரி பயங்கரமான நல்ல விஷயங்கள்லாம் இதுல இருக்கு. நம்ம உடம்புக்கு அவ்வளவு சத்து, ஆரோக்கியம். சொல்றதெல்லாம் பார்த்தா மேஜிக் ட்ரிங்க் மாதிரிலாம் இருக்கு. அப்படி என்னதானே இதுல இருக்கு? இதுல என்ன இருக்கு? கேளுங்க. பாதாம், முந்திரி, கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, வெள்ளரி விதை, அப்புறம் நம்ம சிறுதானியங்கள் வகைகள் முழுக்க என்னென்ன, திணை, சாமை, வரகு, குதிரவாளி, கம்பு, ராகி, சோளம், அதுல சிவப்பு சோளம், வெள்ளை சோளம், அதுக்கப்புறம் இந்த சுக்கு, ஏலக்காய், இந்த மாதிரி ஐட்டங்கள். அதுக்கடுத்து அரிசி வகைகள்னு பார்த்துக்கிட்டோம்னா பச்சரிசி, மாப்பிள சம்பா அரிசி, கைக்குத்தல் அரிசி, கருப்பு கவுனி அரிசி, கருங்குரு அரிசி, தூயமல்லி அரிசி, இந்த மாதிரி பல அரிசி வகைகள், கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், சோயா பீன்ஸ், கிட்னி பீன்ஸ், இந்த மாதிரி பல வகையான 36 வகையான தானியங்கள். இதுல எதுவுமே ஆடட் சுகரே கிடையாது, பிரிசர்வேட்டிவ் கொஞ்சம் கூட கிடையாது. முழுக்க முழுக்க ஹோல் கிரெயின்ஸா போட்டு தயாரிச்ச ஒரு